ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தக்காளி சாப்பாடு தான் பண்ணியிருக்கேன். வெள்ளை பட்டாணியெல்லாம் போட்டு தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். என் பையன்கிட்ட வந்து இது பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு தக்காளி சாதம் பிடிக்காது. அவனுக்கு பிரியாணி அப்படின்னா ஓகே சொல்லிடுவான். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு அது பிடிக்காது இல்லையா, அதனால் வந்து நான் ஒரு முட்டையும் ஒரு 3 சின்ன துண்டு கேரட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டா வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து சிம்பிளாக தான் கடையில் வாங்கின சிப்ஸ் இருந்துச்சு, அதுதான் வச்சுருக்கேன். லேட் ஆனதுனால என்னால் எதுவும் செய்ய முடியலை. அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு கேக் வச்சுருக்கேன். அப்புறம் எங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். ஏன்னா மதியம் ஒரு வேளைக்கு மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ரசம். இது வந்து வெறும் ரசம் தான். அடுத்தது வந்து தயிர். இது வந்து கொஞ்சமாக இருக்குது, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், சாப்பிட்றலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு துவையல். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணால் தான் அந்த பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.